ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம புது சைட்டுக்கு வந்து போர் போட போகிறோம். போர் போடுறதுக்கு வந்திருக்கிறோம். போர் வண்டி வந்துச்சு, வந்து நின்றுச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஜபம் பண்ணுறதுக்காக ஓனர் கூப்பிட்டோம். ஜபம் பண்ணுறதுக்கு பூஜை பண்ணலாம், ஜபம் பண்ணுறாங்க கிறிஸ்டின். அதனால் இந்த சைட் வந்து நம்ம ஒரு 800 ஸ்கொயர் ஃபீட்டு 1000 ஸ்கொயர் ஃபீட்டு கிட்ட வரும் வீடு கட்ட போகிறோம். இந்த வீட்டுக்கு வந்து போர் தேவை, கரண்ட் வாங்கியிருக்காங்க, போர் போடணும், அதுக்கோசம் வந்திருக்கோம். இது வந்து திருவிழாங்காட்டில் போடுறோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த போருக்கு வந்து செலவு பண்ணது எவ்வளோன்றது நான் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அடிக்கு எவ்வளோ அடி கணக்கு தான் போடுறாங்க இங்கே. நம்ம சென்னையில் போட்டது வந்து 250 ரூபா. மொத்தம் பைப் கீப்பெல்லாம் அவங்களே தான் போட்டாங்க. ஆனால் இங்கே போட்டது எவ்வளோன்றது வந்து நான் அப்புறம் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். 250 ரூபான்னா பைப்போட சேர்த்து எல்லாமே சேர்த்து போட்டோம். அது ஆழம் வந்து கிட்டத்தட்ட 250 அடி போட்டிருக்கோம். இது வந்து 150 அடிக்கு தான் கணக்கு போட்டிருக்கோம், போடலான்னு சொல்லியிருக்கோம். 150ல் நிப்பாட்டுவோம். இது எத்தனை போடுறாங்கன்னு தெரியல, ஒன்றும் போடும்போது தான் தெரியும் நம்ம எத்தனை அடிக்கு போட்டால் கரெக்டாக இருக்கும் அப்படின்ட்டு. தண்ணி எங்கே வருதோ அங்கே பார்த்து நிப்பாட்டிக்க வேண்டியதுதான். ஆனால் இங்கே சொல்கிறாங்க 150 அடி போட்டால் கரெக்டாக இருக்கும், அதுக்கு மேலே போட்டால் நல்லா இருக்காது, தண்ணி கொஞ்சம் ஒரு மாதிரி சேர் மாதிரி ஆகிடும் அப்படின்ட்டாங்க. அதனால் வந்து 150 அடியில் விட்டால் தண்ணி வந்து ரொம்ப நல்லாயிருக்கும், குடிக்கிற மாதிரி இருக்கும்ட்டாங்க. அதுக்கு மேலே வேணும்னு சொன்னாங்க. சரி, ஓகே சொல்லிட்டோம். நாங்களும் அதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸ்டார்ட் பண்ணி போர் போட்டு எத்தனை அடியில் போர் போட்டது, எத்தனை அடியில் தண்ணி வருதுன்னு பார்க்கலாம். அதனால் வந்து முழுசாகவே வீடியோ எடுத்திருக்கேன். கொஞ்சம் வந்து ஸ்பீடு வச்சுருக்கேன் வீடியோ. இதோ ஸ்டார்ட் பண்ணி போடுறாங்க. இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க பாருங்கள். அந்த டஸ்ட்டு தூசி எல்லாம் வருது ஃபஸ்ட்டில். ஏன்னா பூமி வந்து காஞ்சி போயிருக்கும் இல்லையா, அதனால் அந்த மாதிரி தூசி வருது. இப்போ பார்த்தீங்களா, தூசி மண் வந்து உதிரியாக கொட்டுது, மணல் மாதிரி கொட்டுது மண். ஏன்னா அது ஃபுல்லாக கம்பர்ஸில் அடிக்கிறது இல்லையா, அதனால் வந்து அந்த மாதிரி அடிக்குது. ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் போர் போட்டிருந்தா எத்தனை அடி போட்டிருக்கீங்க, எத்தனை அடியில் தண்ணி வந்திருக்கு கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நாங்களே இப்போ வந்து போர் போட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம்ல, நாங்கள் இந்த போருக்கு எத்தனை அடியில் தண்ணி வந்துருச்சு அப்படின்ட்டு நானும் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து நம்ம போடுற பைப்பு சைஸ் வந்து 10 இன்ச்சு பைப் மேலே ஒரு 20 அடி போட போகிறோம். அப்புறம் வந்து கீழே வந்து 7 இன்ச் பைப் போட போகிறோம். 7 இன்ச் பைப் ஃபுல்லாக வந்து ஃபில்டர் வச்சு, ஃபில்டர்னா காடி எடுத்துகிட்டு பைப்புக்கு ஓட்டையாக பண்ணுவாங்கள்ல, அது பண்ணிவிட்டு ஃபுல்லாகவே 150 அடினா 150 அடிக்கு அப்படியே இறக்கி விட்ருவோம் பைப்பு. பார்த்தீங்கன்னா தெரியுது, ஹோல்ஸு போடுறாங்க, ட்ரில் பண்ணுறாங்க. ட்ரில் பண்ணுற மண் பார்த்தீங்களா எப்படி வருது பாருங்கள். ஏன்னா இதுக்கு முன்னே நம்ம போர் போடும்போது ஆளுங்க அந்த 20 அடி பைப் எடுத்துன்னு வந்து மாட்டி விடுவாங்க போர் போடுறதுக்கு. ஆனால் இப்போ அந்த மாதிரி கிடையாது. அது ஒரு மிஷினு, இன்னொரு பைப் எடுத்துன்னு வந்து வச்சுக்கிறோம். பக்கத்தில் ஒரு பைப் தெரியுதுங்களா, ட்ரில் அதை எடுத்துன்னு போய் அப்படியே மாட்டிடுது. அதுவே மாட்டுது, அதுவே எடுத்துன்னு வந்து மாட்டிடுது, அதே எடுத்துன்னு போயிட்டு வச்சிடுது. அதை இப்போ தெரியும் பாருங்கள், அது இறங்குதுல்ல, அதுதான். அதை போயிட்டு அந்த பைப் பிடிச்சின்னு திருப்பி வரும், வந்து இந்த ட்ரில் பிட்டில் மாட்டோம். அந்த மாதிரி அந்த 150 அடிக்கு நம்ம எத்தனை பைப் இறக்கணுமோ அந்த அத்தனை பைப்பு அதுவே இறக்கணும், எடுத்துன்னு வந்து மாற்றி அதே எடுத்துன்னு வந்து இறக்கிது, வண்டியில் லோட் பண்ணுது. அப்போது ஆளுங்களுக்கு வேலை இல்லை, கம்மியாக போச்சு. பார்த்தீங்களா எப்படின்ட்டு. ஃபர்ஸ்ட்னா ஒரு 4 பேர் இருப்பாங்க, அந்த பைப் தூக்கின்னு வருவாங்க, வச்சு மாட்டிட்டு அப்புறம் திருப்பி இறக்கும்போது தூக்கும்போது எல்லாம் கஷ்டமாக இருந்திருக்கும், கஷ்டமான வேலை செஞ்சுன்னு இருப்பாங்க. இப்போ வந்து அந்த அளவுக்கு கஷ்டம் கிடையாது. போர் வருது, அதில் மாட்டிடுது, அதுவே எடுக்குது, அதே போது அதே எடுக்குது. அந்த மாதிரி தான் நான் இன்னொரு இது வந்து ஷார்ட்டில் வந்து ஒரு வீடியோ போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். அந்த பைப் எப்படி வலிச்சுன்னு வருது, எப்படி எத்தனை போய் கீழே இறக்குது அப்படின்ட்டு நான் ஷார்ட்டில் வந்து உனக்கு போட்டு காமிக்கிறேன், பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வீடியோ பாருங்கள், லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ். இதை பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ஷேர் ஃபுல்லாக வந்து லாரி கீழே போகாமல் இருக்கிறதுக்கோசம்
அவங்க பண்ணுறாங்க காவை மாதிரி பண்ணிடுறாங்க இந்த சைடு ரோட்லேக்கு வர மாதிரி. ஆனால் சேர் அந்தளவுக்கு வராது, கொஞ்சம் தான் சேர் வரும். அதுக்கப்புறம் தண்ணி தான் வரும் ஜாஸ்தி. அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த போரு கீழே போச்சுன்னா இத்தனை மழை பெஞ்சிருந்து பூமி வேற கொஞ்சம் லூஸாக இருக்குது. நம்ம அதுலேயே விட்டோன்னா போர் லாரி இறங்கிடும். அதுக்கோசரம் என்ன பண்ணுறாங்க அந்த வர்ற மண் ஃபுல்லாக உதிரி மண் வருதில்ல அதை போன்றாங்க. இப்போ வந்து மணலை மாதிரி வருது, ஃபஸ்ட்டு கொஞ்சம் மண் வந்தது, இப்போ மணலை மாதிரி வருது. நான் கீழே ஃபுல்லாக குழாங்கல்ல தான் வரும்னு சொல்கிறாங்க. ஃபுல்லாகவே குழாங்கல்ல கணக்கில் தான் இருக்குமா. அதனால தான் அந்த குழாங்கல்ல கணக்குனால தான் இப்போ இது பார்க்கறதுக்கு வந்து வெறும் சுத்தமான மண் மாதிரி இது, மணல் மாதிரி தெரியுது. அந்த மணல் உதிரியாக தோக்குதுன்னா இன்னும் ஈரம் வந்து இன்னும் வரலன்னு அர்த்தம். 2 பைப் போயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். 2 பைப்னாக்கா 40 அடிக்கு மேலே போயிருக்கு. இன்னும் வந்து நமக்கு ஈரமெல்லாம் பார்த்தீங்கன்னா மணல் மாதிரி இருக்கும். கிளியராக மணல் எப்படி இருக்குது, நம்ம சிமெண்ட்டில் கலந்து யூஸ் பண்ணுற மணல் எப்படி இருக்கோ சேம் அதே மாதிரி தான் வருது ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோ கிளியராக வருது பாருங்கள், மண் சேம் மணல் தான் அந்த மாதிரி வருது. கிட்டத்தட்ட 40 அடிக்கு போயிடுச்சு. 40 அடி போய் அதுதான் வருது. இன்னும் வந்து கொஞ்சம் கூட தண்ணியோட வாட்டம் வந்து வரவே இல்லை. இது எவ்வளோ நேரமாகும் தண்ணின்றது வந்து நாங்கள் பார்த்துட்டு தான் இருக்கிறோம். அவங்க வந்து மண் காவை மாதிரி எடுத்துன்னு இருக்கிறாங்க. போர் போட்டு முடிச்சுட்டு கிளம்பிட வேண்டியது தான். வந்தோம் காலையில் ஒரு 9 மணிக்கு வந்தோம். இந்த போர்க்காரன் வந்து 10 மணிக்கு வந்தாங்க. 10 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணோம். அவங்க வந்து 3 மணி நேரத்தில் முடிஞ்சிடுன்ட்டாங்க. அந்த 3 மணி நேரத்தில் முடிஞ்சிடுன்னு நான் நினைக்கிறேன். 3 மணி நேரம்னாக்கா 11, 12, 1, 2 முடிச்சுட்டு நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிடுவோம். நாங்கள் வந்து திருமலாய் சென்னையில் இருக்கிறோம். சென்னை அங்கே போனோம், திருமலாயிலுக்கு போனோம். இந்த வேலை முடிச்சுட்டு போயிடுவோம். ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து இது சொல்ல மறந்துட்டேன், எவ்வளோ ரேட்டுக்கு செஞ்சிடும் என்னன்னு சொன்னேன்ல. இவங்க வந்து நம்மளுக்கு 85 ரூபா ட்ரில் பண்ணுறதுக்கு வந்து 85 ரூபாய்க்கு போடுறாங்க. ஹோல்ஸ் ட்ரில் மட்டும் பண்ணுறது. அந்த பைப்பு 7 இன்ச்சு பைப் போடுறாங்க இல்லையா, அந்த பைப்பு வந்து 300 ரூபா அடி, 300 ரூபாய்க்கு போடுறாங்க. அப்புறம் வந்து 10 இன்ச்சு பைப் வந்து 600 ரூபாய்க்கு போடுறாங்க ஃப்ரெண்ட்ஸ். இது எல்லாமே அவங்களுக்கு வந்து நம்ம டிரைவர் பேட்டானே ஒரு 2000 ரூபா, டிரைவர் பேட்டாக்கு ஒரு 2000 ரூபா கொடுக்குறோம். டிரைவர் பேட்டன்னா அவங்களுக்கு வேலை செய்கிறவங்களுக்கு. அப்புறம் வந்து 5 பேர் இருந்திருக்காங்க. இவங்க 5 பேருக்கு வந்து ஏதாவது டீ காசுனா கூட கேட்டிருக்காங்க. அதுக்கு ஒரு 500 ரூபா கொடுத்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். மொத்தத்தில் இவங்களுக்கு வந்து இதுதான் ரேட்டு. இது மொத்தம் கூட்டி கழிச்சு எவ்வளோ வருதுன்னு லாஸ்ட்டில் சொல்கிறேன். இது வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இன்னமும் மண் வரல, தண்ணி வரல பாருங்க, இன்னும் மண் மாதிரி தான் வருது. இது வரைக்கும் 3 பைப் போயிடுச்சு. 3 பைப்புனாக்கா 60 அடி, 60 அடி போயிருக்கு. இந்த 60 அடி இன்னும் தண்ணி மட்டும் இன்னும் காணும். 60 அடி போயிடுச்சு, இன்னும் தண்ணி அடிச்சு காணும். வீட்டுக்காரர் வந்து பயப்படுறாரு, என்னப்பா தண்ணி வர காணுமே அப்படின்ட்டு. இவங்க வந்து பக்கத்தில் போட்டவங்க சொன்னாங்க 50 அடியில் தண்ணி வந்துருச்சு அப்படின்னாங்க. 50 அடி முடிஞ்சிச்சு, 60 அடி கூட போயிடுச்சு, தண்ணி வரல. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் எல்லாம் போர் போட்டிருந்தா எத்தனை அடியில் தண்ணி வந்துருச்சு அப்படின்ட்டு எங்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பார்த்து லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் போர் போடணுன்னாக்கா இது ரேட்டுக்கு நான் போட்ட ரேட்டு கரெக்டாகன்றது வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதான் நான் சொன்னல 85 ரூபா வந்து ட்ரில் பண்ணுறதுக்கு மட்டும் கொடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரில் பண்ணுறதுக்கு 85 ரூபா கொடுத்தேன். அப்புறம் வந்து 7 இன்ச்சு பைப்புக்கு வந்து 300 ரூபா கொடுத்தேன். 10 இன்ச்சு பைப்புக்கு வந்து 600 ரூபா கொடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான், இதுக்கு மேலே எதுவும் இல்லை. அந்த பேட்டா மட்டும்தான் ஒரு 2000 ரூபா, இதுக்கு மேலே ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் நம்ம கொடுத்தது. மொத்தம் எத்தனை அடி போடுறாங்கன்றது வந்து இன்னும் வந்து கன்ஃபார்ம் ஆகலை. அதனால் வந்து டோட்டல் அமௌண்ட்டு வந்து சொல்ல முடியல. டோட்டல் அமௌண்ட்டு ஃபுல்லாக முடிச்சுட்டாங்கன்னா எவ்வளோ வருதுன்னு பார்த்து நான் சொல்லிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த 200 அடி போகுமான்றது கூட சொல்ல முடியாது. நமக்கு தண்ணி வரணும். 2வது 150 அடியில் நல்லா இருக்கணும். பாறை வர மாதிரி இருந்ததுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். பாறை வந்துச்சுன்னா தண்ணி நல்லாயிருக்கும், அங்கே நிப்பாட்டி விட்ருவாங்க.
இதுக்கு வந்து போயினே தான் இருக்குது. இந்த மண் மாதிரி தான் போகுது. இந்த டைட் ஒன்றா இது பண்ணல. திருப்பி இறங்கி போயிடுச்சு. இன்னொரு பைப் எத்தனை வரும் போல பார்த்துன்னு இன்னொரு பைப் எத்தனை வரும். இன்னொரு பைப் கூட மாட்டிட்டாங்க. இப்போ 4வது பைப்புனாக்கா அது கிட்டதான் ஆயிடுச்சு. 80 அடிக்கு தண்ணி வரல. 80 அடி இறங்கியும் தண்ணி வரல ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் போட்டுன்னு தான் இருக்கிறோம். தண்ணி வர்றதுக்கு இன்னும் வாய்ப்பு இல்லாத மாதிரி தெரியுது. வரும், எப்போ வரும்னு சொல்ல முடியாது. வந்ததே வந்து நான் உங்களுக்கு தண்ணி வந்து உங்களுக்கு தெரியுமே, கிளியரா தெரிஞ்சிடும். நாங்கள் சொல்ல வேண்டியது இல்லை. அது அடிக்குது பாருங்க தண்ணி. தண்ணியா அது தண்ணி கிடையாது, மண்ணா வருது. மண்ணு கொஞ்சம் ஈரமாயிடுச்சு. இப்போ இந்த திருப்பி கீழே இன்னொரு பைப் வச்சுட்டு போயிடுச்சு. அடுத்த பைப் இது 100வது அடி போகுது போல ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஏன்னா 80 அடி போயிருக்கு. இந்த பைப் முழுசா போனாதான் 100 அடி வரும். அதான் கொஞ்சம் ஈரம் வந்துருச்சு. இந்த பில்டிங் வந்து நம்ம பொங்கல் கழிச்சு நம்ம ஸ்டார்ட் பண்ணி வேலை செய்யறதுக்கு ஐடியா பண்ணியிருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பொங்கல் வந்து இன்னும் 15, 16, 17 இந்த 20ஆம் தேதிக்குள்ள ஸ்டார்ட் பண்ணி வேலை செய்யலாம்னு இருக்கிறோம். முடிஞ்ச அளவுக்கு வந்து 20ஆம் தேதிக்குள்ள ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸ்டார்ட் பண்ணி செஞ்சிடலான்னு இருக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பில்டிங் கட்டும் போது நாங்கள் ஃபுல்லாக கீழேருந்து ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் என்ன வேலை செய்கிறோம்ன்றது ஃபுல்லாகவே வந்து நான் வீடியோ எடுத்து நான் அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலை பார்த்துங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க ப்ளீஸ். ஆனால் நம்மளுக்கு வந்து அந்தளவுக்கு சேனல் வச்சு ஒரு வருஷமாக போகுது. ஆனால் அவ்வளோ வந்து நமக்கு சப்ஸ்கிரைப் இல்லை, வியூஸ் போக மாட்டேங்குது, லைக்ஸும் வரல. அது என்னன்னு தெரில ஃப்ரெண்ட்ஸ். நமக்கு அந்தளவுக்கு யூடியூப் பற்றி தெரியாது. யூடியூப்பில் போடுற வீடியோ மட்டும் போட்டுன்னு இருக்கிறோம். அது வர்றது வந்து இருக்கு, போயின்னு இருக்குன்ட்டு நம்ம இன்னும் கண்டுக்கிறது இல்லை. நம்ம முடிஞ்ச அளவுக்கு போட்டுன்னு இருக்கிறோம் வீடியோ. நம்ம வேறு செய்கிற வேலை மட்டும்தான் போடணும், வேறு எதுவும் போடுறது இல்லை ஃப்ரெண்ட்ஸ். அதனால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தண்ணி வந்துச்சு போலுக்கு ஃப்ரெண்ட். மண்ணை போட்டு அடிக்குது பாருங்கள். மண் தண்ணி வந்துடும் போல், பார்த்தீங்களா தெரியும். இந்த மண்ணை தள்ளுறாங்க. ரொம்ப இது வரைக்கும் நம்ம காவ மாதிரி ஆக்கிட்டாங்க. அந்த சைடு இந்த சைடு தண்ணி போவதற்கு பண்ணிட்டாங்க. ஆனால் இதில் 3 பேருக்கு தான் வேலை ஃப்ரெண்ட்ஸ். 5 பேர் கூட வேலை கிடையாது. அந்த வண்டி இந்த வந்து ஒன்று ஜென்ரேட்டர் மாதிரி ஒன்று ஓடுதில்ல, அதில் தான் ஒருத்தர் இருக்காரா என்னன்னு தெரியல. மொத்தத்தில் வேலை செய்கிறவங்க பார்த்தீங்கன்னா 3 பேர் தான் போர் போடுறதுக்கு. இதுக்கு முன்னே வந்து எத்தனை பேர் போய் செய்வாங்க தெரியுமா? இதை விட 8 பேர் 6 பேர் அந்த மாதிரி இருப்பாங்க. 8 பேர் கன்ஃபார்ம் அந்த மாதிரி இருப்பாங்க. இப்போ வந்து அந்த பைப்புங்கள்லாம் அதே தூக்குது, ட்ரில் பிட்டுங்கள்லாம் அதே தூக்குது. 20 அடி பிட்டுங்க அதே தூக்கி மாட்டுறதுனால இவங்களுக்கு வந்து ஆளுங்களுக்கு வேலை கம்மியாகி போச்சு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வீடியோவில் வந்து கிளாரிட்டி இல்லைன்னு நினைக்கிறேன். நான் மொபைலில் ஷூட் பண்ணிட்டு இருக்கிறதுனால அந்தளவுக்கு குவாலிட்டி இல்லை ஃப்ரெண்ட்ஸ். வந்துச்சு போல் சேர் வருது. இப்போது 100வது அடி ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். இப்போது 100வது அடி ஆயிடுச்சு. இந்த பிட்டு கொஞ்சம் போச்சுன்னா ஒரு சேர் ஆகுது பாரு. இப்போ தான் சேர் வருது. இப்போ தான் தண்ணியோட இது வந்து பிசு வருது பார்த்தீங்களா? இப்போ வந்து 100 அடி ஃப்ரெண்ட்ஸ். இப்போ 5 பைப் 100 அடியா? 100 அடி முடிஞ்சு 100 அடி முடிஞ்சு போச்சு. வேறு பைப் போட்டோம் 20 அடி. 105 அடி இருக்கும்னு நினைக்கிறேன். 105 அடி வருது இப்போ. 105 அடியில் இப்போ நம்மளுக்கு 6வது பைப் போட்ட பிறகு தான், 6வது ட்ரில் பிட்டு போட்ட பிறகு தான் நமக்கு தண்ணியோட கசிவு வருது. இப்போது கசிவு தருதுன்னு நினைக்கிறேன். கசிவு வருது. ஹவுஸ் ஓனர் வந்து வீடியோ எடுத்துன்னு இருக்கிறாரு. இந்த பக்கத்தில் இருக்காருல்ல, அவர் தான் ஹவுஸ் ஓனர். வீடியோ எடுத்துன்னு இருக்கிறாரு. கருப்பு சட்டை போட்டுன்னு, கருப்பு பேண்ட்டு கருப்பு சட்டை போட்டு நிற்கிறாரு. அவர் தான் ஓனர், பில்டிங் ஓனர். இப்போ தான் தண்ணியோட வாட்டம் வந்துடுச்சு. பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா சேராக வருது. இவர் வந்து அந்த போர் போடுறவர். அவர் ஆக்சிடெண்ட்டில் கை போயிடுச்சு. வண்டி நல்லா ஓட்டுவார் அவர். இந்த தண்ணி வந்துச்சு பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? அதான் ஃப்ரெண்ட்ஸ், தூக்குறாங்க. இன்னொரு பைப்புக்கு இன்னொரு பிட்டு போனாலும் அதுக்கோசம். அப்போ 120 அடி
120 அடி போன பிறகு மட்டும்தான் தண்ணி வருது ஃப்ரெண்ட்ஸ். 120 அடியில் தண்ணி வருது. இப்போதான் சேரு தெரியுது உங்களுக்கு, தெரியுது. அதை பார்த்தீங்கன்னா தெரியும். சேரு தண்ணி சேராக வருதுன்னா கிளியராக இன்னும் தண்ணி வெளியே வரல. 120 அடியில் சேரு தான் வருது தவிர தண்ணி ஒரு இன்னொரு பிட்டு மாட்டுது பாருங்கள். பிட்டு மாட்டுச்சா மாட்டுது. இந்த ப்ளூ கலரில் இருக்கிறது தான் அந்த பிட்டு எத்தனை வருது, எத்தனை போய் மாட்டுது, திருப்பி உள்ள மாதிரி தான் அதை போய் படுக்குது. மாட்டிச்சு, திருப்பி போய் படுக்குது, ஆனால் பட்டுக்குச்சு. அதில் இருந்தால் திருப்பி தூக்கின்னு வரும். அது ஃபுல்லாக ஜாக்கெட் சிஸ்டம் தான். நல்லா ஜாக்கெட் சிஸ்டம் தண்ணி ஃபுல்லாக வருது பாரு. இப்போ நல்லா தண்ணி வருது. இப்போ தான் தண்ணி பாட்டுச்சு. 120 அடியில் 6 பைப் போன பிறகு தான் தண்ணியே வருது ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கோசரம் தான் இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக எடுத்தேன். நான் கொஞ்சம் ஸ்பீடு வச்சுருக்கேன். ரொம்ப நேரமாக எடுத்தேன். 1 hour கிட்ட எடுத்தேன். 1 hour இருக்கிறது வந்து கொஞ்சம் கம்மி பண்ணி ஒரு ஸ்பீடு வச்சு அப்போ லாஸ்ட் கணக்கில் பார்த்தாக்கா 23 நிமிஷத்துக்கு வந்துச்சு. இதுக்கு மேலே கம்மி பண்ண நல்லா இருக்குதுன்ட்டு ஏதோ இருக்க போட்டிருக்கேன். தயவுசெய்து நம்ம வீடியோ பார்த்துட்டு லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ். அதுக்கு பைப்பெல்லாம் எத்தனை வந்து இறக்குறாங்க. இங்கே என்ன 2 பைப்பு என்ன 20 அடி 40 அடி போனால் சரி போச்சு. 210 அடி போயிடுச்சு. இப்போ சரி 110 அடி போயிடுச்சு. இன்னும் எவ்வளோ போனோம், 40 அடி போனால் கரெக்டாக இருக்கும். அதனால் 2 பைப் தான் மாற்றுவாங்க. அதனால் தண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு எவ்வளோ தண்ணி வருது பாருங்களேன். அந்த நல்ல வாட்டம் வந்துச்சு, தண்ணி வந்துச்சு. சூப்பராக இருக்குது தண்ணி பாருங்கள். இதுவும் போயிடுச்சு, பிட்டு ஃபுல்லாக போயிடுச்சு. பார்த்தீங்கன்னா கீழே அமுக்குது பாருங்கள். அப்போ 120 இன்னும் 2 பிட்டு போடணும். 2 பிட்டு போட்டோன்னா ஒரு பிட் ஃபுல்லாக போகும், ஒரு பிட் அரை போகும். அப்போ 150 அடி வரும். 150 அடி போதும்ட்டாங்க. இந்த தண்ணியை பார்த்துட்டு 150 அடி போதும் சார், இது வரைக்கும் போதும்ட்டாங்க. அதனால வந்து நிப்பாட்டவும். நான் தண்ணி மட்டும் செம்ம கிளியராக வருது. ஃபுல்லாக இந்த வர தண்ணி கூட நல்லா கிளியராக தான் வருது. ஒன்று ஏன்னா இதில் என்ன இருக்குது, குளங்கல்ல தான் இருக்குது. வரும்போது குளங்கல் இருந்ததுனாக்கா தண்ணி நல்லா இருக்கும்ன்ட்டு தான் அர்த்தம். குளங்கல்ல வந்து சேர் இல்லை, அவ்வளோ தண்ணியை இன்னொரு பைப் எடுத்துகிட்டு வந்து மாட்டுது பாருங்கள். நான் வந்து வீடியோ எடுக்கும்போது அந்த பைப் எடுத்துகிட்டு வந்து மாட்டுறது வந்து அந்தளவுக்கு பண்ணல. நான் பண்ணியிருந்தேன்னா நல்லா இருக்கும். 150 அடி இறக்கிட்டாங்க. 150 அடி முடிஞ்சிச்சு. இந்த பைப் தான் அடிக்கணும். அந்த ஒரு பைப் இருக்குது பாருங்க, எடுத்துடுறாங்க. அதுதான் எடுத்துட்டாங்களா, இது போய் பிடிச்சிக்கும், எடுத்துன்னு போய் மாட்டிடும். இந்த பைப் எடுத்துட்டு போகும் பாரு, அதை பிடிச்சின்னு போகுது. அதுதாப்பா அதை வச்சு ஒரு கீழே எப்படி இருக்கு. 2024 மாடல் போல அந்த பைப்புங்கெல்லாம் இந்த மாதிரி வந்தது. ரொம்ப ரொம்ப ஈஸியான வேலை இல்லை. நான் கொஞ்சம் வந்து கட் பண்ணியிருக்கேன். இந்த பைப்புங்க எடுக்கிறது ஃபுல்லாக கட் பண்ணிட்டேன். இப்போ பைப் எடுக்கிறதுல ட்ரில் பிட்டெல்லாம் எடுக்கிறது கட் பண்ணிட்டேன். இப்போ பைப் போடுறாங்க. 10 இன்ச்சு பைப் இது ஃப்ரெண்ட்ஸ். 20 அடி பிட் வந்து 20 அடி பைப் இது. இந்த பைப்பு வேற கட்டிட்டாங்க. கட்டி ட்ரில் பண்ணுறதா பிட்டில் போடுறாங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வீடியோ பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வீடியோ பார்க்குறாங்க ஆனால் லைக் பண்ண மாட்டாங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேன்றாங்க, அப்படியே கம்மன் விட்டுறாங்க. அதை பைப் இறக்குறாங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஹோல்ஸில் போகுது பாருங்கள். அதான் கீழே போகிறது தெரியுதா இல்லையான்னு தெரியல. போயிடுச்சு. இப்போ அது வந்து அமுக்கிறதுக்கோசம் அது கீழே டைட்டாக இருக்குது போல அமுக்குறாங்க. அதை நிறைய அமுக்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு பிட்டு 22 அடிக்கு இது பண்ணியிருக்காங்க. இங்கே இன்னொரு பிட்டு போடுவாங்க. 2 அடி ஆயிடுச்சு. ஆனால் அது பத்தாது போல் இன்னும் 2 அடிக்கு பண்ணணுன்ட்டாங்க. பண்ணுறாங்க 2 அடிக்கு. அப்போ 22 அடி ஆகுது. அந்த போடுற பிட்டோட சேர்த்து போட்டுக்கிறாங்க பார், போட்டுக்கிறாங்க தெரியுத. கப்ளிங் ஏறி இருக்குது. ஒரு இது போட்டது வந்து வீடியோ எடுக்கல, அதை வந்து இது பண்ணிட்டேன். அதனால் அந்த 2 அடி பிட்டு போகிறத பார்க்கலாம் நீங்கள். அவள் தான், வேறு ஒன்றும் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வீடியோ பார்த்து லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. முடிஞ்ச அளவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி முழு வீடியோ பார்க்குறத பாருங்கள். முழுசாக வீடியோ பாருங்கள், என்ன பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்கன்னு தெரியும்.
22 அடி. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்ன இந்த 22 அடி பைப் முடிஞ்சிச்சு. இன்னும் வந்து அந்த 7 பைப்பு வந்து இறக்கணும். 114 அடி, 140 அடி, 140 அடி பைப்பு, 7 இன்ச்சு பைப் இறக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அது இறக்கிட்டாங்கன்னா நல்லாயிருக்கும். அது காட்டுறேன் எப்படி இறக்குறாங்கன்னு தெரியும். வந்து பாருங்க, தண்ணி அடிக்கிறாங்க. அந்த சைடு ஹோல்ஸ்லேருந்து வருது தண்ணி பாருங்க. ப்ளீஸ் நம்ம வீடியோ வந்து பார்த்துட்டு விட்டாத, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ப்ளீஸ். போர் போடுறோம் பாருங்க. ஸ்டார்டிங் பில்டிங் காட்டுறதுக்கு ஸ்டார்டிங் இது. ஸ்டார்டிங்லேயே நான் வந்து வீடியோ எடுத்து அப்லோடு பண்ணுறேன். பில்டிங்கு பூரா வந்து மொத்தமாகவே நான் வீடியோ எடுத்துட்டு அப்லோடு பண்ணலான்னு பார்த்தா நான் போர் அடிக்கும். ரொம்ப நேரமாக இருந்தால் போர் அடிக்கும். அதனால் வந்து நான் இது பண்ணல, வேற ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ வந்து அது 10 இன்ச்சு பைப் பூரா இறக்கிட்டாங்க. இந்த லாரி இந்த தண்ணி பார்த்தீங்கன்னா எப்படி வருது பாருங்க. சட்டமாக டெட்டின்னு அடிக்குது பாருங்க. செம்ம தண்ணி வருது வெளியே. ஸ்பீடாக அடிக்கிறாங்க. தண்ணி நல்லா வருது. சூப்பராக இருக்குல்ல தண்ணி. தண்ணி வந்து கிளாரிட்டியாக வருது, கிளியராக வருது தண்ணி. ட்ரில் பிட்டு இறக்குறாங்கல்ல, இறக்கும்போது பர்ஃபெக்டாக வருது. அது வரைக்கும் சந்தோஷம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எப்படி குழாங்கல்ல தான் வருது பாருங்க வெளியே. இந்த மணலாட்டம் அந்த குழாங்கல்ல உடச்சிக்கின்னு வருது. ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மோஸ்ட் எவ்வளோ கிளாரிட்டி ஆகிடுச்சு பாருங்கள். கீழே மண் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. உள்ள குழாங்கல் தான், நல்லா குழாங்கல் தான் ஃப்ரெண்ட்ஸ், குழாங்கல் தான். அது ஒன்றோட பைப்பு திருப்பி எடுத்து தூக்கின்னு போய் அதில் 2 வாட்டி இது பண்ணுறாங்க. ஒரு வாட்டி ஓல்ஸ் போட்டாங்க, 2வது வாட்டி இது பண்ணின்னு இருக்கிறாங்க இறக்கி. இந்த தண்ணி வந்து பைப்பு போட நிறைய தண்ணி வெளியே வருது ஃப்ரெண்ட்ஸ். பயங்கரமாக ஒரு தண்ணி சூப்பராக ஊற்று வந்துச்சு. இதில் தண்ணி கொஞ்சம் பிடிச்சி பார்த்தா நல்லா இருந்துச்சு. சூப்பராக இருக்குது தண்ணி. ப்ளீஸ் பண்ணுறது லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கிளாரிட்டி தண்ணி தெரியுதுங்களா ஃப்ரெண்ட்ஸ்? செம்ம தண்ணி வருது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்படிங்கப்பா என்னம்மா தண்ணி சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு நன்றி, வணக்கம், தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தயவுசெய்து இந்த 7 இன்ச்சு பைப்பும் இறக்குறாங்க பாருங்கள். பார்த்து லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த 7 இன்ச்சு பைப்பெல்லாம் இறக்குறாங்க பாருங்கள். 1 2 பைப் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். எல்லா பைப்புமே இறக்கிட்டு கேப் போடாமல் 4 பக்கம் கட் பண்ணிவிட்டு சூடு காமிச்சிட்டு அதுக்கப்புறம் அந்த சைடு இந்த சைடு 4 பக்கம் அமைக்க விட்டு போர் மூட்டி போயிடுறாங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் இதே மாதிரி தான் பண்ணுறீங்களா என்னன்றது வந்து எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த பைப்பெல்லாம் மொத்தம் 7 பைப் இறக்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ். 150 அடி 145 அடியாக தான் முடிச்சுட்டாங்க. 150 அடினா 150 அடி போல் 145 அடிக்கு மட்டும் பைப் இறக்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ். இறக்கி முடிச்சுட்டு நம்மளுக்கு கணக்கு போட்டு கொடுத்துருவாங்க மொத்தம் ஃப்ரெண்ட்ஸ். இது பைப் எல்லாம் சேர்த்து 75,000 ரூபாய் ஆச்சு ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு நன்றி, வணக்கம்.